ஓகே கைஸ், இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிட்ரலி மீம்ஸ் கைஸ். அதாவது இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்து ரியல்னு சொல்லக்கூடிய மீம்ஸை, அதாவது நம்ம கேட்டு போடுற பிளேலிஸ்ட் அப்படியே கொஞ்சம் லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம லிட்ரலி மீம்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிக்க போறோம் கைஸ். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஸ்பெஷல் என்னதுன்னா நம்ம கௌசா சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பண்ண போறோம் கைஸ். கௌசான்றது அத்தோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இது நான் பல மாதங்களுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய கண்டென்ட். அப்போ இது எப்படி இருந்தா ரயன் காஸ்லிங் ட்ரெண்டிங்ல இருந்தாப்ல. அப்போ நான் ரயன் காஸ்லிங் மீம்ஸ் வைக்கலாம்னு இருந்தேன். ஸோ அதையே இப்போ லிட்ரலி மீம்ஸ் மாத்திட்டேன். ஸோ ரெண்டு ஒன்று தானே, ரயன் காஸ்லிங் லிட்ரலி மீ. ஸோ you no not me you yes I am you POV the girl you like compliments you. My honest reaction. Bro is such a pookie. ஓகே கைஸ், இதுதான் நம்ம முதல் வாய் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியா? அப்பதான் கொடுப்பேன். பண் ஓகே, இந்தாங்க ஃபர்ஸ்ட் வாய். சாப்பிடுறா கிரிஞ்ச் ஆயிட்டேன் கைஸ். வர நானு நல்லா இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இப்பதான் அப்படி பாத்துறேன். அடுத்த மீன் போப்பா. I have two sides. Over sharing, not sharing. Real. Younger me in 2013 seeing the clock hit 3 AM. Me now in 2024 when it's 3 AM. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிளான் பண்ணது. 2023 நான் இந்த வீடியோ பிளான் பண்ணேன். 2025 வரப்போகுது. ஸோ என்கிட்ட நீங்க கண்டென்ட் இல்லைன்ற பேச்சுக்கே வரக்கூடாது. என்கிட்ட அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, எனக்கு டைம் தான் இல்லை. என்ன மட்டும் தப்பா எடுத்துக்காதே. Me watching a movie on an illegal website. Lisa, are you lonely? பைரேட் பண்ணி கேம் டவுன்லோட் பண்றப்ப இவங்க வேற ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பானுங்க. People who sleep very late may die earlier, study says. Staying up late was worth it after all. Bro, remember when you said she was the one? தம்பி இவ்வளவு லிட்டரலி மீ இல்லப்பா. என்னடா இது? என்னடா மீம்லயே பாதி ஆடு போட்டு வச்சிருக்கீங்க, போட்டோ மீம்லயே பாதி ஆடு போடுறாங்க. இன்ஸ்டால கூட நிறைய சம்பாதிக்கலாம் போலயே. Me dodging every side she gives me because I wanted to make the first move. Severe social anxiety. Realistic shit guys. இதுதான் guys, இதான்டா லிட்டரலியஸ்ட் மீரா இது. Me to my bro after I spent 7 years hating on K-pop song. ஆஹா, என்னடா இதுக்கெல்லாம் நாஸ்டால்ஜிக்காக வைக்கிறீங்க? மஜா சாங் ஃபார் ரியல். போதும்பா, காப்பிரைட் வந்துரும். Girl talks to introverted boy. Sorry. Actually நான் இவ்வளவு மோசம் இல்ல. Thanks for the compliment. I will now convince myself that you are deeply in love with me. கரெக்டா அடுத்த மீமே வருது. You are not Ryan Gosling. My honest reaction. Haters would say it's edited. Mom, why do you dress so elegant if you are only going to McDonald's? Cashier. ஆனா அப்படி நடக்காது. நம்ம எப்ப ட்ரௌசரோட பனியனோட போறோமோ அப்பதான் அழகான ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கும். Arguing with me is pointless. I knew I was wrong 10 minutes ago. I'm just trying to piss you off now. Yes, அந்த மாஸ்டர் படம் மேட்டர்ல இதான் கைஸ் என்னோட ஸ்டாண்ட். நான் தப்புன்னு எனக்கு தெரியும். I'm just trying to piss you guys off. பட் இருந்தாலும் அது பெரிய
கத்தி துப்பாக்கி அளவுக்குலாம் அது இல்ல. அது வந்து ஒரு சுமாரான படம் தான். அது மக்க மொக்க படத்தெல்லாம் பார்த்தனால உங்களுக்கு அது நல்லா தெரியுது, அவ்வளவுதான். மாஸ்டர் இஸ் மிட், அவ்வளவுதான். அது குட் இல்ல, நான் கிரேட்னு சொல்லல, குட்டுக்கும் மிட்டுக்கும் நடுவுல, அவ்வளவுதான். சினிமா நடிகை மாதிரி இல்லனாலும் ஓகே, சீரியல் நடிகை மாதிரி இருக்கு. If a time traveler hasn't come back to stop me from what I'm doing, then what I'm doing isn't that bad. Yes, real. The masculine urge to say dead when someone asks, how do you see yourself in 10 years? Guys, actually, இது வந்து ஒரு சீரியஸான கொஸ்டின். இன்டர்வியூல வந்து ஒருத்தர் வந்து where do you see yourself in 5 years, 10 years கேட்டா என்ன பதில் சொல்லணும்? இது நான் வந்து உங்க சேர்ல நான் வந்து ஒரு பெரிய பொசிஷன் இருக்கணும்னு சொன்னா வந்து ஓகே ஜென்ரிக்கான ஒரு பதில் அடிச்சு விடுறான், சாட் ஜிபிடில பார்த்து சொல்றான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஹானஸ்டா வந்து இந்த மாதிரி செத்துருவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கான்னு நினைச்சிருவானுங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கான்னு நினைச்சிருவானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சினிமாலாம் பார்த்து பெரிய புளுத்தி மாதிரி உங்க சேர்ல இருக்கணும்னு சொன்னா கூட அவ்வளவு பெரிய புளுத்தியானு அவங்க நினைச்சிருவானுங்க. இதுக்கு நான் என்னதான் சொல்றது? யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, மேபி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கமெண்ட் கொஞ்சம் போட்டு விடுங்க. நம்ம பசங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும், பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும், பசங்க பொண்ணுங்க டிரான்ஸ் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இந்த வீடியோவுக்கு மீம்ஸ் அவ்வளவுதான். கவுசா இன்னும் இவ்வளோ இருக்கு. நான் உட்காந்து நான் சாப்பிடணும், என்னால சாப்பிட்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ண முடியாது, சேர்ல உட்காந்து ரொம்ப கீழே போயிடுவேன். அதனால கடைசியா ஒரு வாய் உனக்கு ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு அவ்வளவுதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஸோ ஓகே, என்ன கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு வந்து ஏப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து நான் ப்ரெசென்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த மீம் ரியாக்ஷன் பார்ட், அது வந்து நான் ஆக்சுவலாக எடுத்து வந்து ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஐ ஓவ் யூ கைஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். என்னதுன்னா வந்து ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னடா கண்டென்ட் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துடலான்னு. ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோக்கு எல்லாம் நல்லதா சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆக்சுவலா என்ன மேட்டர்னா வந்து நான் வந்து எப்படி இருந்ததுன்னா கொலாப் பண்ணி அவங்க மட்டும் அவங்க சேனல்ல போட்டுக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா சரி ஓகே பண்றோம், நானும் ஒரு வீடியோ போட்டுறேன், எனக்கு ஸ்டாங்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திடீர்னு பண்ணதுதான் அது. தேர்ஸ்டே பிளான் பண்ணோம், ஃப்ரைடே வீடியோ எடுத்தோம், சாட்டர்டே எடிட் பண்ணேன், சண்டே அப்லோட் பண்ணேன், முடிஞ்சிச்சு அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்க 2 மீம் ரியாக்ஷன்லாம் வந்து நிறைய பேர் வந்து நல்லாவே இல்லை, என்னடா வீடியோ இது நல்லா இருக்கு, என்ன அசிங்க நீங்க டிஎம்லாம் வந்து. ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, அதை எனக்கு தெரியும். அது வந்து ஒரு சுமாரான வீடியோ சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு நான் எடிட் ஒர்க் போட்டிருக்கேன். நான் சுமாரான ஒரு வீடியோ வந்து நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் நான் ஃபெல்ட். ஸோ என்னதுன்னா வந்து ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்டா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டேன். அதனாலதான் என் சேனல் இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகாம இருக்குன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சுமே வந்து நான் வந்து நிறைய ஜேகே ஷோல்டர் கொடுத்தாங்க, மணிச்சோ ஷோல்டர் கொடுத்தாங்க, கேட்டு சௌபிக்கு எல்லாருமே ஷோல்டர் கொடுத்தாங்க. நான் நினைச்சிருந்தேன் அந்த நேரத்துல ஒரு மில்க் பண்ணி அழகா போட்டு நான் சேனல் ஸ்டாங்ஸ் கொண்டு போயிருக்கலாம். நான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் ட்ரை பண்ணதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் வியூஸ் வராது. ஸோ அப்போ நான் என்ன நினைச்சேன்னா நம்ம யூனிக்கா இருக்கலாம், ஒன்றும் இது இல்லை அது இல்லை அது இல்லைன்ட்டு. பட் ஆஸ் யூஸ்வல் நான் ஒரு ஹியூமன் தான். போக போக எனக்கு வந்து அந்த சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு வீடியோ தாண்டா நீயும் போடுவேன், இன்னும் எதுவுமே இல்லாம. ஸோ நீ எனக்கு புரியுது, நான் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு லாயலா இருக்குன்றது எனக்கு தெரியுது. பட் என் நிலைமையிலேருந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எவ்வளவு நாள் தாண்டா இவங்களுக்கு நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க போற, எதுவும் உனக்கு ரீச்சும் இல்லை. இப்போ நான் இதுல இன்வெஸ்ட் பண்ற டைம் நான் வேற எந்த ஸ்கில்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே எனக்கு அது வர ரிட்டர்ன்ஸ்ன்றது ஹியூஜா இருந்திருக்கும். நான் என்ன ஒரு பெரிய லெவல்ல உட்கார்ந்துருப்பேன். அந்த ஸ்கில்லை நான் ஃபுல்லா படிச்சிருந்தேன்னா உங்க சந்தோஷம் தான் எங்க ரிட்டர்ன்ஸ். அப்படிலாம் நான் ஒன்றும் பேச விரும்பல. ஐம் ஜஸ்ட் பீங் ப்ரூட்டலி ஹானஸ்ட். ஓகே, நீங்க நம்பலன்னா நீங்க சேனல்ல போய் பழைய வீடியோலாம் பாருங்க. நிஜமாவே செம்ம கிரியேட்டிவா நிறைய போட்டுருந்துருக்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கவனுக்கு தெரியும். அது இவங்க எல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. இந்த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இவ்வளவு நாள் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அதில் எந்த பலனும் வரல. எனக்கு எப்படி மில்க் பண்ணா வியூஸ் வரும்ன்றது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதுதான் பண்ணாம இருந்தேன், எனக்கு தெரியாமலாம் இல்லை. ஸோ இனிமே நான் வந்து அதை தான் பண்ண போறேன். அதான் கொஞ்சம் சொல்லிடலாம். இது எனக்கு தெரியாம இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ வந்து A2D ஜேசன் வீடியோ போட்டது தெரியும், அது எடிட் பண்ணது நான் தான்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வீடியோ போட்ட டைம்லயே வந்து நானும் அது ஒரு வீடியோவா போட்டிருந்தேன்னு வச்சுக்க, ஒண்ணுமே இல்லை. நான் டிஃபரெண்டா போடுறதே அது அதோட நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்க. நான் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணாரு, எடிட்டே நான் பெருசா பண்ணல. இருந்தாலுமே நான் அதை எடிட் பண்ணி ஒரு கண்டென்ட் நல்லா கறந்துருக்க முடியும் அதுல இருக்க கண்டென்ட் வச்சு. பட் நான் ஏன் அதை போடலைன்னா எனக்கு அந்த அப்படி வர ஆடியன்ஸ் எனக்கு தேவையில்லை. இப்போ நாளை பின்ன எனக்கு ரீச்சே ஆனாலுமே இவன் A2D கான்ட்ரவர்சியால தான் பெருசானான்ற மாதிரி ஒரு பிராண்ட் வரும். எனக்கு அது வேண்டாம். ஜஸ்ட் பிளேமிங் தி ஆடியன்ஸ். அவங்க வந்து இப்படிதான் நீ பார்ப்பாங்க, எனக்கு அந்த பேர் வேண்டாம். நான் ஷவுட் அவுட் கொடுத்த அப்புறமும் நினைச்சிருந்தா நான் அழகா 4 சாதாரண ஆடியன்ஸ் மில்க் பண்ற கண்டென்ட் போட்டு என்னால வியூஸ் ஏற்றி இருக்க முடியும். பட் ஐ ஸ்டில் சோஸ் நாட் டு. திருப்பி வந்து நான் ஒரு யூனிக்கான கண்டென்ட் தான் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறமும். ஸோ எஸ், இவ்வளவு நாள் இப்போ திருப்பி நான் தான் சொல்ல வரேன், இவ்வளவு நாள்
ஸோ இப்போ திருப்பி நான் தான் சொல்ல வரேன், இவ்வளோ நாள் நான் யூனிக்காக போட்டேன், இனிமேல் என்னால் போட முடியாது, எனக்கு அந்த தெம்பு இல்லை. அதுக்காக நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். எனக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ஒரு 2 நார்மிக்கில் ஒரு மொக்கையான ஒரு சாதாரண மீம் ரியாக்ஷன் கண்டென்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு யூனிக்கான வீடியோ போட்டுட்டு அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். மந்த்லி ஒரு வீடியோ கிரியேட்டிவாக வரும். அந்த ஒரு வீடியோக்காக நீ வெயிட் பண்ணுற கேப்பபிலிட்டி எனக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் சேனலில் இருங்க. இல்லைனா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு கவலையே கிடையாது. இதை சொல்லணும்னு தான் இந்த பார்ட் எடுத்தேன். சரி, ரைட், இப்போ இன்ட்ரோ போட்டுருவோம். டன் டடன் டடன்.